வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க மற்றும் மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு ஆகியோருக்கு இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள். மாலத்தீவுடன் பலதுறை ஒத்துழைப்பை வலுப்படுத்த இலங்கை முக்கியத்துவம் அளிப்பதாக அனுருகுமார திசநாயக்க நம்பிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் நிலையில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டமைப்பின் செயலாளர் எச்சரிக்கை. ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க ஜெர்மனிக்கு பயணித்த நோக்கம் தொடர்பாக தெளிவாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உதய கம்மன்பில வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். மாலத்தீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க மற்றும் மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நேற்று பிற்பகல் மாலத்தீவு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க வருகை தந்த போது மாலத்தீவு ஜனாதிபதி அவரை மரியாதையோடு வரவேற்று வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க விருந்தினர் புத்தகத்தின் நினைவு குறிப்புகள் எழுதி இரு தலைவர்களும் உத்தியோகபூர்வ புகைப்பட எடுப்பு நிகழ்வில் கலந்து கொண்டனர். பின்னர் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பான முக்கிய விடயங்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் பின்னர் இரண்டு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டது. முதன்மையான ஒப்பந்தம் மாலத்தீவு வெளியுறவு சேவை நிறுவனம் மற்றும் இலங்கையின் பண்டாநாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் இடையே ராஜதந்திர பயிற்சி மற்றும் தகவல் பரிமாற்றம் தொடர்பானது. மற்றொரு ஒப்பந்தம் குற்ற விசாரணைகளில் பரஸ்பர சட்ட உதவி வழங்குவது குறித்தது. இவை இரு நாடுகளுக்கும் இடையிலான துறைமுக ஒத்துழைப்புகளை வலுப்படுத்தும் என்பதோடு சட்டம் மற்றும் வெளிநாட்டு துறைகளில் கூட்டு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ஒப்பந்தங்களை மாலத்தீவு சார்பில் வெளியுறவு அமைச்சர் கலாநிதி அப்துல்லா ஹலீல் மற்றும் இலங்கை சார்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோர் பரிமாறிக்கொண்டனர். மாலத்தீவில் இலங்கையின் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க அரசு விஜயமாக மாளிகை பார்வையிட்டார். இந்த விஜயத்தின் போது வெளியிட்ட அறிக்கையில் மாலத்தீவுடன் பல ஒத்துழைப்பினை வலுப்படுத்த இலங்கை முக்கியத்துவம் அளிப்பதாகவும் இது எதிர்காலத்தில் மேலும் வலிமை அடையும் என்றும் நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்திருந்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிரேஷ்டம் மற்றும் நெருங்கிய நட்பு மற்றும் பொருளாதார கல்வி மீன்பிடி சுற்றுலா முதலீட்டு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பினை மேம்படுத்தும் முயற்சிகள் குறித்தும் ஜனாதிபதி விளக்கியுள்ளார். மத்திய இடமாக இலங்கையினை ஏற்று மாலத்தீவு முதலீட்டாளர்கள் தொழில்துறை வலயங்களில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க சக்தி, பாதுகாப்பு, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளிலும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. மீன்பிடி, திண்ம கழிவு, முகாமைத்துவம், கல்வி, அறிவு, இளைஞர்கள், விளையாட்டு, விமான சேவைகள் உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு விருப்பம் தெரிவிக்கப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் பல தரப்பிலும் வலுப்பெறும் என்ற நம்பிக்கையை தெரிவித்த ஜனாதிபதி மாலத்தீவிற்கு வழங்கப்பட்ட விருந்தோம்பலுக்கும் நன்றி தெரிவித்திருந்தார். இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் நிலையில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டமைப்பின் செயலாளர் பிரேமஸ்ரீ மானகே எச்சரித்தார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், ஜேவிபியின் முன்னாள் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது ஓய்விலிருந்து முழுமையாக ஓய்வூதியத்தை நம்பி வாழ்க்கை நடத்தி வருகின்றார்கள். மேலும் அந்த கட்சியின் தற்போது 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அரசியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஓய்வூதியம் குறைக்கப்படின் அவர்களின் எதிர்காலம் என்னவாகும் என்று கேள்வி எழுப்பினார். இது தொடர்ந்தும் நடவடிக்கையாக சர்வதேச நாடாளுமன்றத்தில் ஒன்றியம் மற்றும் ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திடம் முறையிட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பிடத்தக்கது என்னவெனில், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கும் வழங்கப்பட்ட சிறப்பு உரிமைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் ரத்து செய்யும் வகையில் கடந்த மாதம் அமைச்சரவை ஒரு சட்ட வரைவு சட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. எதிர்வரும் ஆண்டு முதல் காலாண்டில் மாகாண சபை தேர்தலை நடத்த தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள அரசு உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று அதிகாரி ரோஹன ஹெட்டியாராச்சி குறிப்பிட்டுள்ளார். பொது நிர்வாக மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் சந்தன் அபேரத்னவுக்கு அவர் அனுப்பிய கடிதத்தில், கடந்த 11 வருடங்களாக மாகாண சபை தேர்தல் நடைபெறாதது ஜனநாயகத்திற்கு பெரிய பாதிப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள சட்ட தடைகளை அகற்றும் வகையில் குறுகிய கால சட்ட திருத்தம் கொண்டு வந்ததும், இடைவிடாத தேர்தல் தாமதங்களை தவிர்த்தும், பெண்களுக்கு 25% பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யும் வகையிலும் நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க ஜெர்மனிக்கு பயணித்ததன் நோக்கம் தொடர்பாக அவர் தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பிவித்ரு ஹெல உரிமைய கட்சி தலைவர் உதய கம்மன்பில வலியுறுத்தியுள்ளார். கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், ஜெர்மனிக்கு செல்லும் முன்பே புலிகளின் முக்கியஸ்தர் நெடியவனை சந்திக்கப் போவதாக சமூக ஊடகங்களில் வதந்திகள் பரவியது. இதன் அடிப்படையில் ஜனாதிபதி ஜெர்மனியின் சான்சலரை சந்திக்க மாட்டார் என்றும் தகவல்கள் வெளியானது. அதன்படி ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க ஜெர்மனியின் சான்சலரை சந்திக்காமல் ஜெர்மன் ஜனாதிபதி மற்றும் வெளியுறவு அமைச்சரை மட்டும் சந்தித்ததாகவும், இதன் காரணங்களை நாட்டுக்கு தெளிவாக விளக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தார். மேலும் ஜெர்மனியின் ஆட்சி அமைப்பு இலங்கையிலிருந்து மாறுபட்டது. இலங்கையின் ஜனாதிபதி அரசியல் தலைவராகவும் அரசாங்கத்தின் தலைவராகவும் இருக்கின்றார்.
ஜெர்மனியின் ஜனாதிபதி நாட்டின் தலைவராக இருந்த போதிலும் அரசாங்கத்தின் தலைவராக இல்லை. அவரை மட்டும் சந்தித்ததில் இந்திய பிரதமர் மோடியை தவிர்த்து ஜனாதிபதி திரௌபதி முர்முவை மட்டும் சந்திப்பது போன்றதே. எனவே ஜனாதிபதி இந்த சந்திப்பு குறித்து தெளிவாக நாட்டுக்கு விளக்க வேண்டும் என்று உதய கமன்பில வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ரயில் சாரதிகள் இன்று நள்ளிரவு முதல் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று நள்ளிரவு முதல் 48 மணி நேரம் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக ரயில் இயந்திர பொறியியலாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சந்தன வியந்துவ தெரிவித்துள்ளார். பல முறைகள் தங்கள் பிரச்சனைகள் குறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்த போதிலும் இதுவரை நிரந்தர தீர்வு எட்டப்படவில்லை என்றும் ரயில்வே சாரதிகள் கூறுகின்றனர். இந்த பிரச்சனைகள் தொடர்பாக நேற்றைய தினம் ரயில்வே பொது முகாமையாளரோடு கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாகவும் இதன் போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை எட்ட முடியவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் துறைமுகத்தில் தற்போது சுமார் 1000 சீன தயாரிப்பு BYD மின்சார வாகனங்கள் சுங்க திணைக்களத்தால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்து மோட்டார் திறன்களில் காணப்படும் முரண்பாடுகள் காரணமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வாகனங்கள் கடந்த சில வாரங்களில் 6 தனித்தனியான சந்தாக்களில் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. அவற்றின் தொழில்நுட்ப விவரங்களில் 100 கிலோவாட் மோட்டார் திறன் கொண்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் இந்த வாகனங்களில் உண்மையான திறன் 150 கிலோவாட் ஆக இருக்கக்கூடும் என்று அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இது சாத்தியமான வேறுபாடு இறக்குமதி வரி கணக்கீட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. தற்போது நடைமுறையில் உள்ள வரி கட்டமைப்பின்படி 100 கிலோவாட் திறன் கொண்ட மின்சார வாகனத்திற்கு சுமார் 2.4 மில்லியன் வரி விதிக்கப்படுகிறது. ஆனால் 150 கிலோவாட் திறன் கொண்ட மின்சார வாகனங்களுக்கு 5.4 மில்லியன் வரி விதிக்கப்படலாம். இதனாலேயே மோட்டார் வாகன திறனை குறிப்பிடுவதன் மூலம் அதிக வரிகளை தவிர்க்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் சுங்க திணைக்களம் தற்போது தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இது இறக்குமதி வரிகளில் நேரடி பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமாக காணப்படுவதால் விசாரணை முடிவுகள் உறுதிப்படுத்தப்படும் வரை இந்த வாகனங்கள் துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்று காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. ஆலயத்தில் இன்று தொடர்ந்து 25 நாட்கள் மகோற்சவ திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. 10ஆம் திருவிழாவான மஞ்சு திருவிழா எதிர்வரும் 7ஆம் தேதியும் 22ஆம் திருவிழாவான மாம்பழ திருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் 19ஆம் தேதியும் நடைபெறும். அதே போல 24ஆம் திருவிழாவான தேர் திருவிழா ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி காலையும் மறுநாள் 22ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும் நடைபெற்று மாலை கொடியிறக்கத்தோடு மகோற்சவம் நிறைவு பெறுகிறது. இதேவேளை நேற்றைய தினம் திங்கட்கிழமை முதல் நல்லூர் ஆலய சுற்று வீதிகளில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த வீதி தடை ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வைரவ சாந்தி நிறைவடைந்த பின்னரே திறந்து விடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வீதி மூடப்பட்டிருக்கும் சந்தர்ப்பங்களில் மாற்று வீதிகள் ஊடாக பயணிக்க முடியும் என்றும் யாழ் மாநகர சபையால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆலய வீதி தடைக்குள் நிரந்தரமாக வசிப்பவர்களுக்கு வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கும் வழமை போல மாநகர சபையினால் வாகன அனுமதி அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. நிரந்தர தற்காலிக வியாபாரிகளுக்கு பொருட்களை ஏற்றி இறங்குவதற்கு விசேட நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.